யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கணும். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி புதன்கிழமை நைட்டு சுமார் ஒரு 10:35 இது வரைக்கும் உங்க ராசியில 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு போறார். குரு பகவானுடைய பெயர்ச்சி சுமார் ஓராண்டுகள். இந்த வருஷம் குரு பகவான் அங்க மிதுன ராசிக்கு போய் அங்கிருந்து அதிசாரம்னா தான் இருக்கும் வீட்டுல இருந்து முன்னோக்கி போறது. அப்படி பார்க்கிற போது அக்டோபர் 18ஆம் தேதி இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 49 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போறார். திரும்பவும் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு போயிட்டு திரும்ப வந்துடுறார். ஆக குரு பகவானுடைய பயிற்சி இந்த தடவை 2 ராசிகள்ல இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கும் போயிட்டு வர்றாரு. எங்க ஓராண்டுகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அங்க மிதுன ராசியில மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. மிருகசீஷம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம், திருவாதிரைன்னா ராகுவுடைய நட்சத்திரம், புனர்பூசம்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். இதன் வழியாக தான் இந்த வருஷம் நமக்கு பலன் செய்ய போற. இது மட்டுமல்ல, குரு பகவானுடைய பார்வை, குரு பகவான் தான் எங்க இருக்காரோ அங்கிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். இந்த பார்வையினுடைய பலன், அவர் இருக்கக்கூடிய வீடு, அவர் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு எப்படிப்பட்ட பொது பலன்கள், என்ன மாதிரியான நட்பலன்கள், அவரால் என்ன கெடுபலன்கள், அதை தீர்ப்பதற்கு என்ன வழி, இதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் 7ல இருந்த குரு 8க்கு போற. 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். குரு 8க்கு போறது சுமாரான பலன் தான். ஆக 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம எல்லாத்துலயுமே எச்சரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்கள்ல 8 அப்படின்னாலே தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலங்கள் இருக்கு. பட் அதே சமயத்துல நான் சொன்னேன், அதிசாரமான இந்த காலகட்டங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அக்டோபர் 18ல இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்ற. அதுதான் உங்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலம். இருந்தால் கூட குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சுமாரான பலன். ஆனாலும் கூட அவர் அங்க 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய பார்வையின் பலனாக நம்முடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். முதல்ல நல்ல பலன்களை பார்க்கிற போது உங்களுக்கு வாழ்க்கையில இது வரைக்கும் எதிர்பாராத முன்னோருடைய சொத்துக்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது வரைக்கும் கிடைக்கல, வரல, அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா தெரியலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, இந்த குரு பகவானுடைய பயிற்சியில உங்களுக்கு முன்னோருடைய சொத்து கிடைக்கும். ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய கணவன் மூலமாக அல்லது உங்களுடைய மனைவியின் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு இருக்கு. இதுக்குமே வாய்ப்புகள் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறவங்களுக்கு ரொம்ப நாளா யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல, அல்லது பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவும் பொருள் வரவும் இந்த காலங்கள்ல உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு குரு விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கையில பணம் பொருள் நிக்கலையோ, கையில அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்கள்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்கு. இதெல்லாமே அவர் தன்னுடைய 2ஆம் பார்வையால பார்க்கக்கூடிய பலன்கள். அடுத்தபடியாக குரு பகவான் நம்முடைய 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்கள்ல யாரெல்லாம் இது வரைக்கும் லைஃப்ல பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ரொம்ப நாளா நான் இடம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இடம் மட்டும் இல்லை, நான் வீடு வாங்கணும், அல்லது வீடு கட்டணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதோட ரொம்ப நாளா நான் நகைகள் வாங்கணும், நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஆடை ஆபரண சேர்க்கைகள் எனக்கு அமையணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்களுக்கும் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலங்கள்ல இருக்கு. குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல
யாருக்கெல்லாம் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா உங்களுடைய அண்டர் எஜுகேஷன், கிராஜுவேட் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்றீங்களோ பரவாயில்ல. பட் அதே சமயத்துல உங்களுடைய ஹையர் ஸ்டடியில, ஹையர் எஜுகேஷன்ல பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலங்கள்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்கு. நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்களோ அவங்களுக்கான வாய்ப்புகள், வருமானத்துக்கான வாய்ப்புகள், மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேல் ஆகி வருமானங்கள் கிடைக்கும். ஆக இதெல்லாமே நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு இருக்கு. இந்த காலங்கள்ல குரு பயிற்சி காலங்கள்ல விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கும் போது எதிர்பாராத கவலை, துன்பம், வேதனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு கவனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. குறிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். உங்களுடைய உறவுகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு. உங்களுடைய எளிய சகோதர சகோதரர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த காலங்கள்ல இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல குரு பயிற்சி காலங்கள்ல அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இதுவும் இந்த காலத்துல ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசா பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். இந்த காலங்கள்ல பெரிய லெவல்ல நான் ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ட்ரேடிங் பண்றேன், ஆன்லைன் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே நமக்கு லாபகரமாக இல்லை. ஏன்னா குரு உங்க 8ல இருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிற. 12ஆம் இடம் விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதான் இருக்கு. அதனாலதான் நாங்க 4ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னேன். ஸோ 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு. முதலே சொன்ன மாதிரி குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இருக்கு. ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்கள்ல ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த பயிற்சி ஆரம்பத்திலே பண்ணிருங்க. பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்கறது, அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கலாம், நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார். இந்த காலங்களில் உங்களுடைய பிசினஸை பொறுத்த வரைக்கும் சுமார். யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்களோ பிசினஸ் உங்களுக்கு நார்மலா தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போட யாரையாவது சேர்த்து பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்க பெரிய லெவல்ல காம்பன்சேஷன் கொடுத்துதான் டிவோர்ஸ் கிளியர் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் எதுவும் இருக்கு. ஆக விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு இது குரு பகவானுடைய பயிற்சி கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்கு. ஆக நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. பட் அதே சமயத்துல குரு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் பெரிய லெவல்ல அப்ராடுக்கு ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு, பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வெளியூர் போனோம், வெளிநாடு போனோம், வெளிமாநிலம் போனோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பின் கண்டிப்பாக இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்க தாராளமா பண்ணலாம். அதோட நான் பெரிய லெவல்ல பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஸுக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக இந்த விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு நீங்க சர்வீஸ்ல இருந்தா உங்க வேலையில கவனம், பார்க்கும் வேலையில ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கு. நல்லா கிடைச்ச வழியை திருப்திகரமா பாருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்ணாலும் சரி, கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேலையை விடுறது, வேற வேலைக்கு ட்ரை பண்றது இதெல்லாம் வேண்டாம். பொறுமை, நிதானமாக இருங்க. ஏன்னா எந்த கிரகம் நமக்கு நன்மையை செய்தோ அதே கிரகம் நமக்கு தீமையை செய்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. இங்க அப்படிதான் இருக்கு. உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எல்லாம் இருந்தும் இல்லாத போல இருக்க வேண்டிய காலம். ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான வாழ்க்கை, அது மன வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாபா இருந்தாலும் சரி,
குரு பயிற்சி உங்களுக்கு சுமாராதான் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. எல்லா விதத்திலையும் நீங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெருசா விட்டதை பிடிக்கணும் எதுக்கும் ஆசைப்படாதீங்க. இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க. கிடைக்கிற வேலையை நல்லா பாருங்க. கிடைச்ச பிசினஸ்ல பொறுமையாகவும் நிதானமாக இருங்க. பெரிய ஆசைகள் எதுவும் வேண்டாம். கையில அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. பட் அதே சமயத்துல குரு 4ஆம் இடத்தை பாக்குறதுனால எல்லாத்துலயுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஸோ நீங்க பிசினஸ்லயுமே ஒரு அன்சாட்டிஸ்பைட் இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபஷன்லயுமே நீங்க அன்சாட்டிஸ்பைடா இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த காலங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹெல்த் விஷயங்கள்ல ரொம்ப கவனம். அதே குரு யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல டயபெட்டிக் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு, நீரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, நெப்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிச்சு பாருங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஸோ குறிப்பா இந்த குரு பயிற்சி காலங்கள் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. உங்க குலதெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் அவரை தரிசனம் பண்ணுங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ வழிபாடு, சிவ தரிசனம், சிவனுக்கு அபிஷேகம், ஆராதனை பண்ணுங்க. நல்லதொரு பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். உங்க வாழ்க்கையில் பிரகாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இறை அருளால் உங்களுக்கு ஏற்படும். நன்றி, வணக்கம்.